இல்லை என்று பொருள். இப்ப நம்ம வாயில என்ன வந்துடுச்சு அப்படின்னு கேட்டா, ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்து இல்லாமல் போனது மகிழ்ச்சி. எவ்வளவு பெரிய ரகசியத்தை நம்மளை இவ்வளவு வருஷம் நம்ம வாயால சொல்ல வச்சுட்டாங்க. எல்லாமே இன்னைக்கு அப்படிதான் போயின்னு இருக்குது. ஏன்னா ஒன்னு என்னுடைய அனுபவத்தை சொல்லுவேன். உண்மை வெகு நேரம் மறைந்திருக்காது, பொய் ரொம்ப நாள் நிலைத்திருக்கவும் முடியாது. உண்மை என்ன அப்படின்னா, கிறிஸ்து பிறந்தது உண்மை. இந்த பண்டிகை இந்த நாளிலே இல்லை என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 25ஆம் தேதி அரசாங்கம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்து பிறந்தது இல்லை என்று பொருளே கிடையாது. அதுக்குதான் கிபிங்கிற வரலாறு ஆண்டவர் உண்டாக்கினார். இன்னைக்கு இந்த மத்திய அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிபியை எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றாங்க. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னுங்கிற அந்த வார்த்தையை எடுக்கணும். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு தோற்றமே இந்த உலகத்துல வந்தது. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். நல்லா கவனிக்கணும். இந்த காலை பொழுதுல வந்திருக்கிற நாம இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம அறிந்து கொண்டு ஆண்டுடைய எனக்கு கொடுத்த நேரத்துல சரியான நேரத்துல முடித்து விடுவேன். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் MK சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் எப்போதுமே நேரத்தை கடைபிடிப்பார். என் சபை விசுவாசி என்னை ரொம்ப நம்பும். ஏன்னா டைமிங்ல ரொம்ப கரெக்டா இருப்பேன், நேரத்தை ரொம்ப கடைபிடிப்பேன். ஆகையால உங்க நேரத்தை நான் எடுக்க விரும்பல. எங்களுக்கு எப்பவுமே 6 மணி சர்வீஸ் 8:30 முடிஞ்சிடும். ஆனா உங்களுக்காக நான் சர்வீஸை மாத்தி 5 மணிக்கு நடத்தி 7 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்கள வழி அனுப்பிட்டு வந்துட்டேன். என்ன பாஸ்டர் நல்ல நாள் எதுவும் நீங்க இப்படி போயிட்டீங்களேன்னா, உங்களை எப்போ வேணாலும் பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தைன்னு நமக்கு அழைப்பு வரும்போது நான் பெரும்பாலும் வெளியே எங்கேயும் போறதில்லை. அதுவும் சண்டே சர்வீஸை விட்டுட்டு போறதில்லை. சரி, ஐசக் பாஸ்டர் நமக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் கேட்டுக்கொண்டதுக்காக சரி பாஸ்டர் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இதனால் நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு வாசித்த அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6-7 ஆகிய வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6-7 ஆகிய வசனத்தை வாசிப்போம். அவ்விடத்திலே இருக்கையில் பெற்று முன்னணியிலே கிடத்திருந்தார். நல்ல கவனிங்க. அப்ப இயேசு பிறந்தது எங்கே அப்படின்னு ஒரு கேள்வியை கண்டிப்பா நம்ம எத்தனை தடவை பைபிள் படிச்சிருப்போம், எத்தனை தடவை இந்த பிரசங்கம் கேட்டிருப்போம். என் உண்மையா சொன்னா நான் என்ன படிச்சிருப்பேன்னு நீங்க கெஸ்ட் பண்ணி தயவுசெய்து சொல்லணும். நான் என்ன படிச்சிருப்பேன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க பிரசங்கத்தை கவனிக்கிறீங்கன்றதை விட நான் சொல்லுகிறத நீங்க உள் வாங்குறீங்கன்றத நான் எதுல தெரிஞ்சுக்கலாம்னா, நான் என்ன படிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க? யாராவது சொல்லுங்களேன், கெஸ்டா சொல்லுங்களேன், சும்மா தான் சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரி 10 அவங்க. அடுத்தது சொல்லுங்கம்மா, யாராவது என்ன சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க, சொல்லுங்க, தப்பே கிடையாது. டிகிரி முடிச்சிருப்பேனா நானா? சொல்லுங்க. அடுத்தது கொஞ்சம் வேகமா சொல்லுங்களேன், கடகட நம்ம நேரம் போயினே இருக்குது. அடுத்தது 10 8 டிகிரி, அப்புறம் +2, அடுத்தது ஒன்னே ஒன்று சொல்லிடுங்களேன் லாஸ்டா. படிக்கவே இல்லை, அவங்க அநியாயத்துக்குன்னு அப்படியே சொல்லிட்டாங்க. ஆனா உண்மையிலே படிச்சு இருந்தும் படிப்புங்கிற வாசனை தெரியாதவன். படிச்சிருக்கிறேன், 7ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கிறேன். ஏன் இன்னைக்கு ஊழியக்காரன் நிக்கிறேன்னா, இந்த முன் வரிசையில சபையில உட்கார்ந்தா வசனம் கேட்பேன். என்னைக்கும் சொல்லுவேன், நம்ம பிள்ளைங்க வசனம் கேட்கணும். கொஞ்சம் கவனிங்கம்மா, நம்ம பிள்ளைங்க வசனம் கேட்கணும் அப்படின்னா நான் சொல்லுவேன், சபை கூட்டின்னு வருதுனால நம்ம பிள்ளைங்க கிறிஸ்தவங்களா ஆயிட மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்களை எப்படி வச்சிருக்கணும்னு கேட்டா, கையில நோட்டை கொடுத்துட்டு ஒழுங்கா அவர் சொல்றதெல்லாம் கவனிச்சு எழுதுனீங்கன்னா, நீங்க சொல்லாத நான் சொல்லாத இந்த வார்த்தை அவனுக்குள்ள போகும். அவன் எழுத வேண்டியதை எழுதுவான், அவனுக்குள்ள எழுத வேண்டியதை கர்த்தர் எழுதிடுவார். இது ரகசியம். இந்த வேத வசனத்தை நான் பின்னாடி சொல்லின்னு வரேன். அந்த சம்பவத்தை இப்ப சொல்லிட்டா பிரசங்கம் சுவாரஸ்யமா இருக்காது. இந்த வேத பகுதியில அவளுக்கு சத்திரத்துல இடம் இல்லை. இயேசு பிறந்துட்டார். அப்ப அவர் எங்க பிறந்தார் அப்படிங்கிற இடத்தை இந்த இடம் சொல்லப்படவில்லை. ஒரு மரத்தடியிலையோ
அல்லது எங்கேயோ ஒரு 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 மறைவிலேயோ எங்கேயோ இயேசு பிறந்திருக்கிறது உண்மை. ஆனா அவரை வைப்பதற்கு சத்திரத்துல வந்தார்கள். வசனம் தப்பா சொல்லுது. இந்த தமிழ் மொழிபெயர்த்தவர் ஒரு இந்து புலவர். இந்த வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர் ஒரு இந்து புலவர். அவர் பண்ண மாட்டேன்னு தான் சொன்னார். ஏன்னா அவரு அவங்க சாமி மேல அவ்வளவு பக்தி உள்ளவர். ஆனால் அவர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவருடைய காலேஜ் ப்ரொபோசரை அவர்கிட்ட சொல்லி அவரு ரொம்ப போஸ்ட் பண்ணி தான் இதை எழுதினாங்க. இஸ்ரவேல், இமானுவேல் அப்படின்ற அந்த வேலுங்கிற வார்த்தை வந்தது. வேலுங்கிற வார்த்தை அந்த பொருளுடையது. ஆனா எல் எல் என்றால் காட், தெய்வம், ஆண்டவர்னு அர்த்தம், தேவன் பொருள். அப்போ இந்த மொழிபெயர்த்தவர் சொல்லிட்டாரு இது சத்திரம்னு எழுதிட்டாரு. ஆனா சத்திரம் கிடையாது. இது சத்திரம் கிடையாது. என்ன இது வந்து தங்குறதுக்கு சத்திரமா? இது நம்ம அப்படிதான் கேட்கிறோம். இது சத்திரம் அல்ல. அது வந்து என்ன அப்படின்னா தொழுவம். ஆட்டு குட்டிகள் பிரசவித்த போது அந்த தொழுவத்திலே வைத்திருப்பார்கள். அந்த தொழுவத்திலே அந்த ஆட்டை லேவியன் பிரிப்பார். பிறந்த உடனே பார்த்து பழுது இல்லாததெல்லாம் இது பலியிடப்பட வேண்டிய பஸ்கா ஆட்டுக்குட்டி. நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டவர் எங்க வராரு பாருங்க. நம்ம ஆண்டவர் எங்க கொண்டு வராங்க பாருங்க. கரெக்டா இது பஸ்காவுக்காக பழுது இல்லாம பார்க்கப்படுகிற ஒரு ஆட்டு. அந்த ஆட்டை என்ன பண்ணுவாங்கன்னா துணியில சுத்தி வச்சிருப்பாங்க. அந்த துணியில சுத்தி வச்சிருக்கிற ஆட்டெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இது பலியிடப்பட வேண்டிய பஸ்காவுக்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஆடு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அங்கே கொண்டு வரும்போது அவருக்கு அந்த அந்த வஸ்திரத்தை அவங்க கொடுத்தது காரணம் இந்த வஸ்திரத்தை அவருக்கு போத்தினாங்க. அதனாலதான் தேவதூதர் சொல்றாங்க அந்த பிள்ளையை துணியிலே சுற்றி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். பொதுவா யூதர்கள் எல்லாருமே அடையாளத்தை எதிர்பார்ப்பாங்க. அடையாளம் இல்லாம எதுவுமே நம்ப மாட்டாங்க. இப்போ நான் கூட இயேசுவை பத்தி உங்களுக்கு சொல்றேன்னா நீங்க ஏதாவது அடையாளம் கேட்காமல வந்திருப்பீங்க உள்ள. உங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு நான் பாக்குறேன், அவர் செஞ்சிட்டாருன்னா நான் வரேன். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை தான் இங்க சொல்லப்படுகிறது. நல்லா கவனிங்க. இந்த காலை பொழுதுல இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு இயேசுவின் பிறப்பில் இருக்கும் சத்தியங்கள். இயேசுவின் பிறப்பில் இருக்கும் சத்தியங்கள். சத்தியம் என்றால் உண்மை அல்லது மாறா தன்மையுடையது. சத்தியம் என்றால் உண்மை. நான் உண்மையா சொல்றேன். அதை நம்ம எல்லாம் சேர்த்து என்ன பண்ணிட்டோம்? சத்தியம் சொல்லிட்டோம். சத்தியம் என்றால் மாறா தன்மையுடையது. இந்த உலகத்துல எல்லாமே மாறி போகும். எல்லாமே மாறி போகும். எல்லா மனிதர்களும் மாறி போவார்கள். ஆனால் என் வேதம் சொல்லுகிறது நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அதனாலதான் அவரும் சொல்றாரு நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோப்பின் புத்திரராகிய நீங்கள் இன்னும் அழியாம இருக்க காரணமே நான் மாறாம இருக்கிறதுனாலதான். இயேசுவை என்னைக்கு நாம ரட்சிக்கப்படும் போது நம்மை அவர் ரட்சித்தாரோ அன்னைக்கு காட்டின அன்பு இன்னைக்கும் நம்மகிட்ட 1000 குறை இருக்குது. அவருடைய அன்புல அவர் மாறாமலே இருக்கிறார். ஒருவேளை அவர் மாறிட்டார் நம்ம நிலைமை என்ன ஆகும்? அப்பா காலையில போகும்போது நல்லா ஜாலியா தான் போனாரு. சாயந்தரம் வரும்போது ஆபீஸ் டென்ஷனோடு வராரு. என்னப்பா காலையில நல்லா பேசுனேன், என்னப்பா சாயந்தரம் வேலை அந்த மாதிரி வேலை. நல்லா கவனிங்க. இயேசுவின் பிறப்பில இருக்கிற சத்தியம் ஒரு 3 சொல்லி நான் சுருக்கமாய் என்னுடைய நேரத்தை நான் சரியான நேரத்துக்குள்ள முடிக்க விரும்புகிறேன். இயேசுவின் பிறப்பில் இருக்கிற சத்தியம் என்ன சத்தியம்? முதலாவதாக இடம் கொடாத தொழுவம். அந்த சத்திரத்துல அந்த அங்க என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா அந்த தொழுவம், சத்திரம் என்கிற தொழுவத்துல இடம் கொடாத தொழுவம். அங்க யாரு இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 விதமான இங்க காரியத்தை கவனிக்கும் போது ஒரு 3 விதமான நபர் உள்ள இருக்கிறாங்க. முதலாவதாக இடம் கொடாத தொழுவம். இவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா உண்மையை அறியாதவர்கள். உண்மையை அறியாதவர்கள். இவர் யார்? இவருக்கு போய் நம்ம இடம் இல்லைன்னு சொல்லியிருந்தா இவர் யார்? வானத்தையும் பூமியும் படைத்தவர். இவர் சாதாரணமாய் மனிதனுக்காக வந்த ஒரு சாதாரணமாய் ஒரு தெய்வமாய் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாங்கிற உண்மை அவர்களுக்கு தெரிந்திருக்குமானால் அவர்கள் யாரும் ஆண்டவருக்கு இடம் இல்லைன்னு சொல்லி இருக்க மாட்டாங்க. உண்மையை அறியாதவர்கள். இரண்டாவதாக விரட்டி விட்ட தொழுவம். அந்த குழந்தைய கொண்டு வரும்போது இங்க இடம் இல்லை, போமா வெளியே போமான்னு துரத்திட்டாங்க. இவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா
இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள். மூன்றாவது கதவை அடைத்த தொழுவம். அது என்ன தொழுவம் கேட்டீங்கன்னா கதவை அடைத்தது. அவங்கள வெளியே அனுப்பிச்சு கதவை சாத்திட்டாங்க. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பின்பற்றாதவர்கள். பின்பற்றாதவர்கள். ஒருவேளை என்னுடைய செய்தி முதல் முறையாக கேட்கறதுனால கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். நீங்க கவனிச்சு கேட்டீங்கன்னா கண்டிப்பா புரியும். ஒருவேளை பார்க்கணும்னு விரும்பினா பாஸ்டம்மாவுடைய பர்மிஷனோடு சொல்றேன். ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன் அசம்பிளின்னு நீங்க எஸ்ஏ சர்ச் நீங்க போட்டீங்கனாலே யூடியூப்ல வந்துடும். என்னுடைய செய்திகள் ஒருவேளை கேட்கறதுக்கு விரும்பினால் நல்லா கவனிங்க. முதல் இந்த இடத்துல என்ன இருந்தது உண்மை அப்படின்னு கேட்ட, என்ன சத்தியம் இருந்துன்னு கேட்டீங்கன்னா இந்த தொழுவத்தில் இடம் கொடாத தொழுவம். இவங்க யாருன்னு கேட்டா உண்மையை அறியாதவர்கள். இவர் யார் என்கிற உண்மையை அறியாதவர்கள். நல்லா கவனிக்கணும். வேகமாய் வாசிப்போம். அந்த 2ஆம் அதிகாரம் 6, 7 கொஞ்சம் வேகமா வாசிக்கலாமா? பெற்று போதும். சத்திரத்தில் அவளுக்கு இடம் இல்லை. சத்திரம் அல்ல, தொழுவம். தொழுவம் நல்லா கவனிங்க. அந்த மாட்டு தொழுவத்தினுடைய முன்னணியிலே கிடைத்திருக்கிறாங்க. அவரு அப்பனா உள்ள என்ன இருந்துக்குன்னா ஆட்டு தொழுவம் இருக்குது, வெளியே மாட்டு தொழுவம் இருக்குது. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எந்த இடத்துல அவர் இடம் கொடுக்க மறுக்கப்பட்டான்னு கேட்டா சத்திரத்தில் அல்ல, தொழுவத்தில். எந்த தொழுவம் கேட்டீங்கன்னா ஆட்டு தொழுவம். அது எந்த ஆடு இருக்கிற இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பஸ்காவுக்காக பிரித்தெடுக்கப்படுகிற ஆட்டுக்குட்டிகள் இருக்கிற இடத்துல. அதனாலதான் யோவான் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. நம்முடைய ஆண்டவர் யாருன்னு கேட்டா இந்த உலகத்தினுடைய சர்வ உலகத்தினுடைய நம்முடைய அடுத்த 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 எத்தனையோ தலைமுறைகளுக்கும் அவர்தான் பலியானார். இன்னைக்கு இந்த உண்மையை அறியாத எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்துவின் பிறப்பு இன்றைக்கான்னு கேட்டா இல்ல. இப்போ எங்க சர்ச்சில் 5 மணி சர்வீஸ் வச்சேன். 5 மணிக்கு சர்வீஸ் வச்சேன். எல்லாம் 5:30 தான் வந்தாங்க. ஏன்னா குளிர் பாஸ்டர். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மேய்ப்பர்கள் எங்க படுத்திருக்கிறாங்க சொல்லுங்க? மேய்ப்பர் எங்க படுத்திருக்கிறாங்க? வயல்வெளியில படுத்து. யாராவது இந்த பனி காலத்துல வெளியே படுக்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்ப வெளியே படுப்போம்? வெயில் காலத்துல. கோடை காலத்துல வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருந்தா வீட்டுல காத்து பத்தலன்னா வெளியே மொட்டை மாடிக்கோ எங்கேயோ வெளியே படுக்க ஆரம்பிப்போம். அப்புறம் எப்படி நாம இந்த நாளை இவர்கள் கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா இது பாபிலோனுடைய கலாச்சாரத்துக்காக வைக்கப்பட்ட தினம். இந்த நாள் என்ன நாள்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவானுடைய பிறந்த நாள். அவங்க இந்த கேலண்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க டிசைட் பண்ணி கொடுக்குறதுதான். இந்த கேலண்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா பிராமணர்கள் இந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த கேலண்டர் எல்லாம் ரெடி பண்ணி பஞ்சாங்கம் பார்த்து பாருங்க. ஒரு வருஷமும் பாருங்க இந்த ஏப்ரல் மாசம் ஈஸ்டர்லாம் மாறினு போவோம். ஈஸ்டர் அல்ல, ஈஸ்டர் என்ற பொருளுக்கு பேர்னா இஸ்டார், எகிப்தின் அதாவது பாபிலோனுடைய தெய்வத்தின் பெயர்கள். ஈஸ்டர் நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல எங்க இயேசுவின் உயிர்த்தெழுந்த அப்படின்ற வார்த்தை உள்ள வந்துதா பாருங்க? இல்ல. நல்லா கவனிங்க. நான் எதுவும் தவறா சொல்லல. சரித்திரம் ஒரு நாளும் ரொம்ப நாள் மறைக்கவே முடியாது. ஒரு நாள் இல்ல, ஒரு நாள். இஸ்டார் அப்படின்னா அது ஒரு தெய்வம், சூரிய பகவானுடைய தெய்வம். அவங்க கும்புற தெய்வம். அந்த தெய்வம் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா 24ஆம் தேதி மறைஞ்சிடும். 24ஆம் தேதி வராது. இந்த 24ஆம் தேதி இரவு என்ன பண்ணிடுவாங்கன்னா இவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன பாவம் வேணாலும் பண்ணலாம். பண்ணிட்டு இந்த 25ஆம் தேதி பொழுது விடியும் போது இந்த சூரியன் வர்றதுக்கு முன்னாடி 4 மணிக்கெல்லாம் எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புது துணியெல்லாம் போட்டுக்கின்னு இந்த நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பண்டிகை கொண்டாட நிற்பாங்க. அதை தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்லா கவனிக்கணும். இந்த மாசத்துல தான் மணியாட்டுக்காரன் வர, வேற எந்த மாசத்துல வரேன்னா பாருங்க. இந்த மாசத்துல நிறைய இந்துக்களுடைய காரியங்கள் எல்லாமே இந்த மாசத்துல இருக்குது. யோசித்து பாருங்க. எந்த நாளை நாம செலிப்ரேட் பண்றோம். ஆனா கிறிஸ்து பிறந்தது இல்லை என்று சொல்லவே முடியாது. கிறிஸ்து பிறந்தது உண்மை. ஆனால் இவர்களா ஒரு நாளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன், இயேசு பிறந்தது 100க்கு 100 உண்மை. நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களிலே நாம் இவர் யார் என்பதை இன்னும் இந்த உண்மையை அறியாமல் இருக்கிறோம். எத்தனையோ வருஷம் சபைக்கு வரோம், எவ்வளோ சத்தியம் கேட்கிறோம். அவர் யாருன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம எவ்வளவு மாறி இருக்கணும்ல.
அவர் யார் என்பதை நாம் தெரியாமல் தான் இன்னும் மாறாம உட்கார்ந்து இருக்கிறோம். எவ்வளோ பிரசங்கம் கேட்டோம், கேட்டுட்டு சில பிரசங்களுக்கு ஒன்னும் சொல்ற அளவுக்கு இல்லைன்னு மார்க் போட்டுன்னு உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு இல்லை, பரவாயில்ல, அவர் போன வாரம் வந்து அவரு இன்னும் நல்லா பேசினாரு. இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கிறோம் கேட்டீங்கன்னா, ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம். நான் சொல்லுவேன், கிறிஸ்து பிறந்ததே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, தரித்திரம் உள்ள நம்மை ஐஸ்வர்யவான்களாக்க அவர் தரித்திர கோலமானார். நம்மெல்லாம் தரித்திரவான்கள். இப்ப நம்மளே கேளுங்க, நம்ம யாருன்னு கேளுங்க. ஏசப்பா புள்ள யார்? அவரு சர்வத்தையும் ஆளுகிற ஒரு ராஜாவினுடைய புள்ள. யாருங்க நம்ம? எவ்வளவு பெரிய ஆளு. இந்த உண்மையை நம்ம நிறைய நேரங்கள்ல அறிவதில்லை, உண்மையை அறிவதில்லை. அதுதான் இயேசு தம்முடைய ஊழிய நாட்கள் சொல்றார். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 19, 20 கொஞ்சம் வேகமா வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 19, 20. இல்லைங்கம்மா, 9ஆம் அதிகாரம் 19, 20 இல்லம்மா, 20 வாசிங்க. அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை, தலை சாய்க்க இடமில்லை. அவர் அன்னைக்கே சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் பிறக்கும் போதே எனக்கு இடம் இந்த உலகத்துல யாருமே கொடுக்கல. அவருடைய பிறப்பின் காரியத்தை அங்க சொல்லுகிறார். மனுஷகுமார் அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களை அவர் நினைச்சிருந்தா எத்தனையோ வீடுகளை கட்டிட்டு போயிருக்கலாம். அவர் நினைச்சிருந்தா எவ்வளவு சொத்தை இங்க சேர்த்து வச்சுட்டு போயிருக்கலாம். மக்களுக்காகவே மக்களால் நான் சொல்லிட்டு 2000 கோடி சொத்தை சேர்த்து யார் எடுத்துன்னு போனாங்கன்னு தெரியாம போச்சு இல்ல. அவர் யார் தெரியுமா? அவர் இந்த பூமியிலே எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து 33.5 ஆண்டுகளிலே 3.5 ஆண்டுகள் நம்மை சந்திக்க அவர் தன்னுடைய வாழ்நாளை தியாகம் பண்ணினார். இந்த உண்மை நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் எனக்காக வந்தார், அவர் எனக்காக மரித்தார், அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார், அவர் எனக்காக தான் உயிரோடு 3ஆம் நாள்ல எழுந்தார். நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கு அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். எழுப்பப்படாம போயிருந்தா எல்லா தெய்வத்தோடு நம்ம தெய்வத்தையும் ஒப்பிட்டு இருக்கலாம். எந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்? இவர்தான் ரட்சிப்புக்கான முதல் வழி, இவர்தான் பாவத்துக்கான மன்னிப்புக்கான விமோச்சனமே இவர்தான். இவர் எந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் கேட்டீங்கன்னா, பூமியிலே பாவங்களை மன்னிக்க முழு அதிகாரமும் இவர் ஒருவருக்கே இருக்கிறது. இங்க உட்கார்ந்து இருக்கிற வேத பாரகலாம் சொல்றாங்க, இவன் தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன, பூமியில பிதாவை தவிர பாவங்களை மன்னிக்க வேற யாரு அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம உண்மையை தெரிந்து கொள்வதில்லை, சத்தியத்தின் உண்மையை அறிந்து கொள்வதில்லை. இன்னைக்கு ஆசீர்வாதம் நமக்கு, நம்ம வார நாட்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு வாரத்துல ஒரு நாள் சபைக்குள்ள வரும்போது ஆறுதலையும் சமாதானத்தையும் இதைதான் தேடி வரும். அவர் நம்மளை எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம மாறி இருக்கிறோமான்னு ஒரு நாளும் யோசிக்கவே இல்லை. நல்லா கவனிங்க, எனக்கு 7ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கவே தெரியாது. படிக்க தெரியாது. எப்படி நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க, எப்படி பாஸ் பண்ணீங்க, எப்படி படிச்சீங்க? எனக்கு 7ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆன்ற எழுத்து தெரியாது. எங்க டீச்சருக்கு நான் வேலை செஞ்சு, எங்க டீச்சர் எனக்கு என்ன பண்ணாங்க, மார்க் போட்டு அப்படியே தள்ளி வந்து 7ஆம் கிளாஸ் வரைக்கும் விட்டாங்க. இந்த 8ஆம் கிளாஸ் நாங்க படிக்கிற காலத்துல கவர்மெண்ட் எக்ஸாம் அங்க கரெக்டா பிடிச்சிட்டாங்க. பாருங்க எவ்வளவு அழகா படிக்கிறேன்னு பாருங்க. அப்ப எப்படி எழுதிருப்பீங்க? எப்படியே எழுதிட்டேன். டீச்சர் இருக்கிறாங்க, அவங்க பயத்தில், அவங்க தைரியத்துல எழுதிட்டேன். இப்போ எங்க வாத்தியார் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் சாமி வாத்தியார். அவர் வந்து எப்ப பாரு ஏதாவது ஒரு இந்து சாமி பாட்டை பாடிக்கிட்டே இருப்பார். அவர் ஒரு நாள் பாட்டு பாடினே இருந்துச்சு. நானும் இங்க வானாரு. என் சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்தாரு. ஒன்னும் மார்க்கெல்லாம் ஒன்னும் பெருசா இல்லை. எப்படி இவன் 7ஆம் கிளாஸை தாண்டி வந்து 8வது வந்து உட்கார்ந்து இருக்கிறானே, இவனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு திடீர்னு கூப்பிட்டாரு. எங்க அப்பாவை வர சொன்னாரு. அப்பா உங்களை சார் கூப்பிடுறாரு. என்னப்பா விஷயம்? இல்லப்பா எனக்கு தெரியல, உங்களை கூப்பிட்டாரு பார்க்கணும்னு. அவர் வந்தவொன்னு கேட்டார், சார் எங்க பையன் எப்படி படிக்கிறான்? நல்லா படிக்கிறான். இதோ படிப்பான், இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க. பார்த்து ஒன்னும் எல்லாம் கேட்கல, புக்கில் இருந்தெல்லாம் எதுவும் கேட்கல. என் டேமேஜை தான் அவர் பார்த்துக்கிறாரு, என் மார்க் எல்லாம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. ஒரே வார்த்தை, ஒன்றும் இல்லை, இந்த எதிர்க்க இருக்கிற அந்த போர்டில் அந்த எழுத்தை மட்டும் படிப்பானார். அது ஒன்றும் இல்லை, எங்க ஸ்கூல் பேர் தான்.
சென்னை மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி. இது என்னங்க ஒரு பெரிய விஷயமா? இதை படிச்சிருந்தா கண்டிப்பா அவர் புக்கில் அடுத்தது கேட்டிருப்பாரு. என்னவோ தெரியல, இதோட நின்று போச்சு என் வாழ்க்கை. ரொம்ப நேரமே யோசிக்கிறேன். அடிக்கடி சும்மாவே சொன்ன வார்த்தை என்ன அவர் கேட்கும் போது மறந்து போச்சேன்னு. கடைசியா ஒரே ஒரு யோசனை, ஆமா இது நம்ம புக்லயே கிடையாது. புக்ல எப்படிங்க போடுவாங்க? ஸ்கூல் பேரை போடுவாங்க. சென்னை மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி ஏகாந்திபுரம் ஐநாவரம் எப்படி போடுவாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த வேதத்தை எழுத்த கூட்டி கூட்டி படிச்சேன். இன்னைக்கு இந்த வேத புத்தகத்தை பிரசங்கம் பண்ணி உட்கார்ந்து பேதைகளையும் ஞானியாக்குறார் என்கிற உண்மையை நாம் அநேக நேரங்களில் தெரிந்து கொள்ள, நமக்கெல்லாம் சொல்ற ஒரே வார்த்தை எனக்கு தெரியாது, என்னால முடியாது. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன், முடியாததை முடிய பண்ணுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். நம்மால முடியாது. அதான் சொல்லுவேன், பணம் 10 செய்யுங்க, பணம் 10 செய்யும். எங்க ஆண்டவர் அதை விட இன்னொன்னு செய்வார். பணம் தோத்து போகும். பல லட்சத்தை கட்டி கொடுத்துட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு டாக்டர் கடைசியா சொல்லுவாரு, எங்களால முடிஞ்ச நாங்க பார்த்துட்டோம், இதுக்கப்புறம் நீங்க உங்க எந்த சாமி கும்பிடுறீங்களோ அங்க பாத்துங்க, மீதி காசை கட்டிட்டு நீங்க வீட்டுக்கு இட்டுன்னு போயிடுங்க. யோசித்து பாருங்க, ஜபம் எத்தனையோ, நாம ஜபிக்கிற எத்தனையோ ஜபங்கள் எங்கேயோ மூலையில் இருக்கிற ஒவ்வொருவனையும் உயிரோடு வழித்து இருக்கிறது. நாம ஜபிக்கிற ஜபம் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்ச ஒருவனோட ஆண்டவர் பேச வைக்க செய்கிறதுனா, இந்த உண்மையை நாம இன்னமும் அறியாம உட்கார்ந்து இருக்கிறோம். இடம் கொடுக்கல, அவருக்கு தொழுவத்தில் இடம் கொடுக்கல. இன்றைக்கும் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில இயேசு நிறைய நேரங்களில வெளியே தான் நிற்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஏன் இருதயத்தை அடிச்சு வச்சுட்டோம்? கவலைக்கும் வேதனைக்கும் பல விதமான சூழ்நிலைக்கும் நம்ம இடம் கொடுத்துட்டோம். அதனால இயேசு உள்ள வர முடியாது. வசனம் ஒரு விசுவாசின் வாழ்க்கையில இருக்கும்னா விசனத்துக்கு அங்க இடமே கிடையாது. இன்னைக்கு வசனம் இல்ல, நிறைய விசனம் தாங்குது. ஐயோ இந்த மாசத்தை எப்படி தள்ள போறேன்னு தெரியல, இந்த நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ண போறேன்னு தெரியல. பாதி கவலையே, நல்லா கவனிங்க, கவலை பிசாசுக்குரியது, வசனம் தேவனுக்குரியது. நீங்க என்னைக்கு ஆண்டவர் வார்த்தைக்கு இடம் கொடுக்குறீங்களோ, அதனால்தான் மார்த்தா சொல்கிறார், ஆண்டவரே நான் இங்க தனியே வந்து வேலை செய்கிறது உமக்கு கவலை இல்லையா? என் சகோதரிக்கு சொல்லி அனுப்பும். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ பற்பல வேலை செய்வதில் மிகவும் வருத்தப்படுகிறாய். தேவையான ஒரு உண்மை என்ன தெரியுமா? என் பாதத்தை தேடுவதுதான் உண்மையான. இன்னைக்கு ஜபம்னா வருது கிடையாது இல்ல. ஜபம்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாகுது. இந்த கடைசி நாட்கள், இந்த வருஷத்தினுடைய கடைசியில எல்லா சபையிலும் ஜபம் வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? நம்முடைய சபை சுத்திகரிக்கப்படணும். நம்முடைய சபை மணவாளன் இயேசு எப்போ வந்தாலும் போறதுக்கான ஆயத்தம் வேண்டும். பிரதர் நேரம் இல்லை பிரதர். எதுக்கு நேரம் இல்லை? தூங்குறதுக்கு நேரம் இருக்குது, நம்ம வேலை செய்யறதுக்கு நேரம் இருக்குது, நம்ம சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்குது, நம்ம எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக நேரம் ஒதுக்குறோம். எங்கேயோ இருந்தோ கொண்டு வந்த நோட்டீஸுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை சபை கூடுவதில் விட்டுடக்கூடாதுன்னு சொல்ற இந்த உண்மையை நம்ம நிறைய நேரத்தில் விட்டுடுறோமே. இதனால்தான் நம்முடைய அநேக நேரங்களில நம்ம இடம் கொடுக்கல. யோவானவருக்கு தடை செய்து, ஆண்டவரே நான் உம்மால ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா? இன்னைக்கும் நிறைய நேரங்கள்ல இயேசு ஏதோ ஒண்ணு செய்ய விரும்புகிறார், நாம தடை பண்ணி வச்சிருக்கிறோம், இடம் கொடுக்காம வச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த கிறிஸ்துவின் பிறப்பினால நம்மகிட்ட கேட்கிற ஒரு வார்த்தை, அன்னைக்கு தொழுவத்துல எனக்கு இடம் இல்லை, இன்னைக்கு உன் வாழ்க்கையில எனக்கு இடம் இல்லையான்னு கேட்கிறாரு. எங்கங்க நம்முடைய ஆதி ஜபம்? எங்கங்க நம்முடைய ஆதியினுடைய ரட்சிப்பின் சந்தோஷம்? எங்க? சபையில வரும்போது இருக்கிற சந்தோஷம் என் வீட்டுல போனா இல்ல. சபையில வரும்போது இருக்கிற ஆவியானவர் என் வீட்டுல போனா வரமாட்டேன்றாரு. இடம் இல்ல, வரல. அவர் ரொம்ப நாகரிகமானவர், அவர் கூப்பிடாம வரவே மாட்டார். ஆனா பிசாசுக்கு அந்த நாகரிகமே தெரியாது. அவன் அன்டிசிப்ளோ, அவன் கூப்பிடவே வேணாம். ஏதாவது ஒரு காரியத்துக்கு இடம் கொடுத்தா அவன் தானா உள்ள வந்துருவான். சொல்லுவாங்க, உள்ள வரும்போது என்ன சொல்லிட்டு வரணும்? உள்ள வரலாமான்னு கேட்கறது தான் நாகரிகம். ஆண்டவர் கூட சொல்றாரு, இதோ வாசப்படியில நின்று கதவை தட்டுறேன்பா, என் சத்தத்தை கேட்டுட்டு கதவை திறந்து வாங்கன்னு கூப்பிட்டினாதான் நான் உள்ள வருவேன். இந்த கிறிஸ்துவின் பிறப்பில் இந்த 2026ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டினுடைய இறுதி கடைசி கிறிஸ்துமஸ், கிறிஸ்துவின் பிறந்த நாள்ல வந்திருக்கிறோம். இன்னைக்கு சத்திரத்துல இடம் இல்லை, இடம் கொடாத தொழுவோம். இரண்டாவது வேகமாய் பார்ப்போம்.
விரட்டி விட்ட தொழுவம். வெளியே போன்னு துரத்தி விட்டாச்சு. இவங்க யாரு அப்படின்னு கேட்டா ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். வாசிப்போம் அந்த 2ஆம் அதிகாரம் 6, 7 கொஞ்சம் வேகமா வாசிக்கலாமா? பிரசவ காலம் நேரிட்டது. இருந்தபடியால் முன்னணியிலே கிடைத்தனர். எடை இல்ல. 2வது வெளியே துரத்தப்பட்டவர்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய இடத்துல வேணா ஆண்டவரேன்னு விட்டுட்டு இருக்கோம். ஏற்றுக்கொள்ளல. இன்னும் அவரை பூரணமா நம்ம ஏற்றுக்கொள்ளல. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் எத்தனையோ கிருபை தரார். இன்னைக்கு நிறைய தடிக்கு வந்தா நிறைய உபதேசங்குது. கிருபையின் உபதேசம், செழிப்பின் உபதேசம், நிறைய உபதேசம் இருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, தசமாகலாம் ஒன்றும் தர தேவையில்ல. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல. அப்ப பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதம் மட்டும் வேணுமா? ஏங்க அதையும் செய்யணும் இதையும் விடாதிருங்கள்னாரு. எது? அந்த பிரமாணத்தை கர்த்தருக்கு கொடுக்கணுங்கிற ஒரு பிரமாணத்தையும் நம்ம கை கொள்ளணும், இதையும் செய்யணும், இதையும் விடாதிருங்கள். இவங்க யாரு அப்படின்னு கேட்டா இவரை விரட்டி விட்ட தொழுவம். அது வெளியே போன கழுத்தை பூச்சி கொண்டு வந்து விடுற நிலைமைக்கு கொண்டு போயிடுச்சு. ஒரு குழந்தைய, யாரோ ஒரு குழந்தை பிறந்துடுச்சு, சரி கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன்னு கேட்குறாங்க. ஆனா அநேகர் படுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல நிறைய படுத்திருக்கிறாங்க. அதனால்தான் அதுக்கு பேர் சத்திரம் சொல்லுவாங்க. யார் வேணா வரலாம், யார் வேணா போலாம். அதனால்தான் அங்கே அவர்களுக்கு இடம் இல்லாது இருந்தது. அங்க உள்ள சிலர் படுத்திருக்கிறாங்க. அப்பா அவங்க குழந்தை பிறந்திருக்குது, கொஞ்சம் இடம் கொடுங்களப்பான்னு யாரையாவது எழுப்பி இருக்கலாம். ஆனா யாரும் எழுந்திருக்கவோ, யாரும் அவருக்கு இடம் கொடுக்கவோ விரும்பல. விரட்டி விட்டுட்டாங்க. அந்த தொழுவத்துல இருந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா அதான் மாட்டு தொழுவம். அந்த ஆட்டு தொழுவத்துக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னா மாட்டு தொழுவம் இருக்குது. மாட்டு தொழுவத்தினுடைய முன்னணியிலே மாட்டு தொழுவத்துல கூட இல்ல, வெளியே தான், வெளியில தான் கழுத்தி வச்சிருந்தாங்க. நல்லா கவனிங்க. இவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்றுக்கொள்ளாதவர்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனம் சொல்லுகிறது, பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவளுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். என்ன நடந்தது? இந்த மார்க் 5ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து 20 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். ஒரு பிசாசு பிடித்திருந்தவன், அவன் கொடூரமானவன், அவன் வஸ்திரம் தெரியாதவன், வீட்டிலை தங்காதவன், சங்கிலினாலும் கயிறுனாலும் கட்டப்பட்டிருந்தும் அவனை கட்டி இருக்க முடியாம எல்லாத்தையும் கழட்டின்னு வந்துடுவான். ஏன்னா ஒரு பிசாசு இருந்தா பரவாயில்ல, 2000 பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள. அவன் நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொள்ளுகிறவன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 27, 28, 29 இதே சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டிலே இல்லாதவன், வஸ்திரம் தெரியாதவன், ஒரு இடத்துல நிக்காதவன், அந்த வழியாய் ஒருவனும் வரக்கூடாது. அவன் எங்கிருந்து வருவான்னு தெரியாது, எப்படி தாக்குவான் தெரியாது. ஆனாலும் யாரும் உள்ள வரமாட்டாங்க. ஆனா இயேசுவுக்கு நல்லா தெரியும், இந்த ஊருக்குள்ள போகணும்னா அவனை கட்டி ஜெபம் பண்ணிட்டு கூட போயிருக்கலாம். புரியுதுங்களா? அந்த கிராமம் வேணும் இயேசுக்குன்னா அவனை கட்டிட்டு ஜெபம் பண்ணிட்டு போறதுக்கு அவர் தெரியாதா? ஆனா அந்த ஒரு தனி மனிதன் தேவை. ஆனா இயேசு போகாத அந்த கிராமத்துல 19, 20 அவனே போய் சொன்னா இயேசுதான் என்ன சுகமாக்குனார். நல்லா கவனிக்கணுமா? இன்னைக்கு இடம் கொடுக்கல, விரட்டி அடிக்கிறோம். நிறைய நேரங்கள்ல ஆண்டவருக்கு இடம் கொடுக்காம, ஆண்டவர் பேசியும் நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு இடம் கொடுக்க பட்சத்துல நாம் தொடர்ந்து அதை செய்வோம் என்றால் அவரை புறக்கணிக்கிறோம்னு அர்த்தம். இன்னைக்கும் நிறைய நேரங்களில் ஆண்டவர் இதை விட்டுட்டு வெளியே வான்னு சொல்றாரு. இந்த பலிப்பிடத்திலிருந்து மனிதன் பேசுவதாக நிறைய நேரங்கள் நாம நினைக்கிறதுக்கு காரணம் இன்னொரு பிசாசுக்கு இடம் கொடுத்தனால்தான் நிறைய நேரங்கள் ஆவியானவர் பேசுறது. நிறைய நேரங்கள் நமக்கு என்னவா தோணுது, ஏதோ சொல்லி கொடுத்து பேசுறாங்க, ஏதோ அவங்க தெரிஞ்சுக்கின்னு பேசுறாங்கன்னு நிறைய நேரங்கள் நினைக்க காரணம்னா ஒருத்தன் உள்ள வந்துட்டான். யார் இருக்க வேண்டிய இடத்துல, யார் ஆளுகை செய்ய வேண்டிய இடத்துல யாருக்கு இடம் கொடுத்துட்டோம்? ஒரு காலத்துல கர்த்தர் என்கிட்ட பேசினார், என் பாவத்தை விட்டுடன்னு சொன்ன இதே சபையில இன்னைக்கு பாச என்னதான் பேசுறான்னு என் சபையில சொல்லிட்டு எழுந்து போன எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கும் சரியா இல்லை. நான் தேவனுடைய வார்த்தையை புறக்கணிப்பேன், ஆனால் நானும் அவரை ஒரு விதத்துல
விரட்டி விடுகிறதற்கு சமானம். அதனாலதான் இயேசு சொன்னாரு, யோவான் சுவிசேஷம், வேகமாய் வாசிங்க, 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் அவனை நியாயம் தீர்க்கும். நான் சொன்ன வசனமே. நல்லா கவனிங்க. ஒவ்வொரு வாரமும் தேவன் இந்த பீடத்திலிருந்து பேசுகிற இந்த பிரசங்க பீடம் அல்ல, இது பலி பீடம், கர்த்தர் பேசுகிற இடம். இந்த இடத்திலிருந்து பேசுகிறதை யார் ஏற்றுக்கொள்ளையோ அவங்க எல்லாரும் ஒரு நாள் குற்றவாளிகளுடைய கூண்டில் இணைக்கப்பட வேண்டும். தப்ப முடியாது. வேதம் இருபுறமும் கருக்கொள்ளப்பட்டையும். ஒருவேளை நான் தவறி பேசிட்டு இருப்பேன், ஆனால் என்னையும் ஜட்ஜ்மெண்ட்ல நிக்க வச்சிரும். குற்றவாளி கூண்டுல யாருங்க நிக்கணும் சொல்லுங்க? குற்றவாளி கூண்டுல யாரு நிக்கணும்? தப்பு செஞ்சவன் தான் நிக்கணும், குற்றவாளி தான் நிக்கணும். இந்த வசனத்தை கேட்டு இதன்படி செய்யாதவன், என்னுடைய வாழ்க்கை குறித்து இயேசு சொல்றார், அவன் மணல் மேல் கட்டப்பட்ட வீடு. பிரச்சனை, சில காரியங்கள் உள்ள வந்துச்சுன்னா அவன் வாழ்க்கையே உருகுலைஞ்சு போகுது பாருங்க. தடுமாறி போறான். இன்னைக்கு ஏன் இந்த தற்கொலை, இன்னைக்கு ஏன் இந்த பல பிரச்சனைகள் தேசத்துல பயங்கரமான காரியங்கள் நடக்க காரணம் என்ன தெரியுங்களா? இந்த வசனத்தை புறக்கணிக்கிறவனுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் போகும். ஆண்டவர் பேசுறான்னு நினைக்கணும். வீட்டுல இருந்து வரும்போது ஒரு நாள் ஒரு மூத்த ஊழியர் பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணாரு. ஒரு வயசானம்மா ரொம்ப நேரமா முன்னாடி உட்கார்ந்து கேட்குது, ரொம்ப நேரமா கேட்குது. கேட்டுட்டு முடிஞ்ச உடனே நேரம் வந்தது ஐயா வந்துட்டு, ஐயா இன்னைக்கு உங்க பிரசங்கம் ஃபுல்லா எனக்கு தான் இருந்தது, நீங்க என்னை பத்தி தான் யாரோ சொன்னீங்க, என்னை பத்தி யாரோ சொல்லியிருக்கிறாங்க, அதான் நீங்க என்னை பத்தியே நீங்க நிறைய பேசிட்டீங்க. அதுக்கு அவர் ஒரே வார்த்தை சொன்னாரா, அம்மா வீட்டுல இருந்து வரும்போது என்ன ஜெபம் பண்ணிட்டு வந்தியா? ஆண்டவரே என்கிட்ட பேசணும். ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அதனால்தான் ஆண்டவர் உங்ககிட்ட மட்டும் தான் பேசியிருக்கிறாரு, யாருக்கிட்டையுமே பேசல. யார் மாதிரி எழுந்து வந்தீங்களா? நீ ஒரு ஆள் மட்டும் எழுந்து வந்துங்கன்னா ஆண்டவர் உங்ககிட்ட ரொம்ப பர்சனலா பேசியிருக்கிறாரு, உனக்கு மட்டும்தான் உரைச்சிருக்குது. எப்ப குத்தம் தெரியுமா? தவறு நம்மகிட்ட இருந்தா ஆவியானவர் உணர்த்துவாரு. நிறைய நேரங்கள தவறு இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. என்கிட்ட குறை இல்லை, என்கிட்ட ஐ எம் பர்ஃபெக்ட் மேன், அப்பவே நம்மகிட்ட 1000 குறை வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்மகிட்ட குறை இல்லைன்னு சொல்லவே முடியாது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். என்ன தவறுல? வார்த்தையில தவறும், செய்கையில தவறும், டைம்ல தவறும், எல்லாத்தையும் தவறும். அடிச்சு புடிச்சு ஓடி ஆறேன். ஐயோ ஏழை காலத்துனா உள்ள இருக்கணும். அங்க செய்தியாளர் கொஞ்சம் 5 நிமிஷம் எடுத்துட்டாரு. சரி, அவர் மேல கோவப்பட முடியாது, ஆண்டவர் ஏதோ சபைக்கு பேசுறாரு, அது நம்ம என்ன பண்ண முடியும்? அவரை அனுப்பிச்சிட்டு அவர் கீழே வெளியே கூட வரல, அவருக்கு வண்டியை மட்டும் அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு எல்லாருக்கும் போயிட்டு வரட்டும் கடகடன்னு கிளம்பி ஓடிந்துட்டோம். ஏன்னா நேரத்தையும் சில நேரங்கள்ல கடைபிடிக்க தவறிடும். நம்ம எதுலங்க தவறல? ஒரு காலத்துல பொருத்தனையில உண்மையா இருந்தோம், ஒரு காலத்துல சபை நேரத்துல உண்மையா இருந்தோம். பார் 7 மணி சர்வீஸ், 8 மணிக்கு வரும், 7:45 வருதுங்க. அது மாதிரி ஸ்கூலுக்கு வந்துடுவீங்களா? காலேஜுக்கு போயிடுவீங்களா? இப்பெல்லாம் அந்த மாதிரி ஏமாத்திட்டு கையெழுத்து போட்டு அந்த ஏமாத்துற வேலை பண்ணீங்கன்னா இப்ப கை ரேகை வைக்க வச்சுட்டாங்க. இப்போ அது காட்டி கொடுத்தது, நீ டைமோடு வந்தது, டைமோடு போனது இல்ல. கர்த்தருடைய ஆலயத்தை கூட நிறைய நேரங்களிலே நாம் புறக்கணிக்கிறோம். நிறைய நேரங்கள்ல நாம ரொம்ப தாமதமாய் வருவது அவருடைய அட்டெண்டன்ஸ்ல கிடையாது. முழு தெரிஞ்சுங்க, நான் சத்தியம் பேசுறேன். ஒருவேளை எனக்கு இது கடைசி அழைப்பா இருந்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் சத்தியம் பேசுறேன். ஆண்டவர் எப்ப அட்டெண்டன்ஸ் எடுப்பா தெரியுமா? பிரைசிங் ஸ்டார்ட் பண்ணும் போதே அட்டெண்டன்ஸ் எடுத்துருவாரு. நல்ல டீச்சருக்கு அடையாளம் தெரியுமா? பாடம் எடுத்துட்டு எடுக்கக்கூடாது, பாடம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துடணும். அப்பதான் தெரியும் ஒரிஜினலா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையா வரா, எவ்வளவு கவனிக்கிறாங்க, அந்த அட்டெண்டன்ஸ் தெரியும். உங்க அட்டெண்டன்ஸ் எங்க இருக்கு தெரியுமா? இங்க எப்ப வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முட்டி போட்டீங்களோ அங்கதான் அவருடைய அட்டெண்டன்ஸ்ல நீங்க வந்தீங்கன்னு அர்த்தம். ஆனா உங்க அட்டெண்டன்ஸ்ல நான் எப்ப போனாலும் சபைக்கு வந்துட்டேன்னு நீங்க பாஸ்ட் மாஸ்டர்ஸ்ல அட்டெண்டன்ஸ்ல வேணா இருக்கலாமே தவிர அவர் அட்டெண்டன்ஸ்ல இருக்க முடியாது. இது சத்தியம். விரட்டி அடிச்சாச்சு. அந்த ஊர்ல அவரை ஏத்துக்கவே இல்லை. இன்னைக்கு நிறைய வசனத்தை ஆண்டவர் சொல்லி கூட நிறைய நேரங்கள் நம்ம ஏத்துக்க மாட்டோம். இதை விட்டுடு, இதுதான் உங்க ஆசீர்வாதத்துக்கு தடை, இதை வேணாம், இந்த ஐக்கியத்தை விட்டுடு. ஜெபிக்கிறவங்க இன்னைக்கு நிறைய ஜெபிக்காதவங்களோட ஐக்கியம். அப்ப என்ன ஆகும்? ஜெபிக்கிறவங்க கூட ஜெபம் பண்ணாதவங்க தான் ஆயிடுவாங்க.
வசனத்தை கேட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவங்க கீழ்ப்படியாத ஆட்களோடு சேர்ந்தா என்னதான் வரும்? அந்த சுபாவம் தான் வரும். இன்னைக்கு துணிகரமா உட்காந்து நாடகம் பார்த்துட்டு, சினிமா பார்த்துட்டு, காமெடியை பார்த்துட்டு வந்து கர்த்தரோட திருப்பந்தியில உட்காந்து இயேசுவே என் பாவத்தை மன்னி. நான் கடைசியா சொல்லி நான் முடிச்சிடறேன். எனக்கு கொடுத்த டைம் கொஞ்சம் தாண்டிச்சுன்னு நினைக்கிறேன். இயேசுவே என் பாவத்தை மன்னியும் திருவந்து எடுக்கிறீங்க. நல்லா கவனிங்கம்மா. இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க. எந்த பாவத்தை சொன்னீங்க? எந்த பாவத்தை அவர் மன்னிக்கணும்? நீங்க சொல்லுங்க. எத்தனை தடவை இந்த வருஷத்துல 12 கம்யூனியன் முடிஞ்சிச்சுங்களாமா? முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் வீக் 12 திருவந்து எடுத்தீங்க. எந்த பாவத்தை விட்டுன்னு ஒரு நாள் எழுந்து சாட்சி சொல்லிருப்பீங்களா? சொல்லுங்க. புறம் பேசிட்டேன், குறை பேசிட்டேன், ஊழியக்காரனை தரக்குறைவா பேசிட்டேன், அவங்க குடும்பத்தை ஏதோ ஒன்று பேசிட்டேன், இல்ல என் பக்கத்துல உட்காந்துக்கிறவங்க என் இடத்துல வந்து உட்கார்ந்தனால அவங்கள பேசாம சமாதானம், உங்களுக்கு சமாதானம் உட்காந்துறீங்களா? அது தெரியும் சிஸ்டர். அது என் இடம் தான் தெரியும். எனக்கு சமாதானமே போயிடுச்சு. அது என் இடத்துல வந்து உட்காந்துக்குச்சு. ஒரு இடத்தையே கொடுக்க முடியல. இல்ல ஒரு இடத்தை விட்டு கொடுக்க முடியல. என்ன பாவத்தை விட்டுட்டோம் சொல்லி வசனம் சொல்லுது, நான் சொல்லல. நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து. அப்ப நீ என்ன பாவம் செஞ்சன்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லாம நீங்க மொத்தமா சொன்னா என்ன அர்த்தம்? 19 சொன்னா என்ன அர்த்தம்? தசம்பாகம் சரியா கொடுக்குது இல்ல. முன்னெல்லாம் கரெக்டா கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கினேன். யாரோ ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்க, சரியா தசம்பாகம் கொடுக்குது இல்ல. நம்ம கொடுக்கணுமா? ஆண்டவர் கூட சேர்ப்பாரு, நான் உன்னை பூமியில வைக்கணுமா? ஏன்னா இந்த ஜீவன், இந்த சுகம், இந்த நாள் அவர் இரக்கத்துல நாம பார்க்கிறோம். அவருடைய இரக்கம் இல்லாம ஒரு நாளை கண் விழிக்க முடியாது. படுத்த எத்தனையோ பேர் கண் விழிக்கலங்க. படுத்த எத்தனையோ பேர் கண் விழிக்கல. நீங்க கர்த்தர் பேசுறான்னு நினைச்சா ஏத்துங்க. இல்ல உங்க பாஸ் ஏதோ புதுசா ஒருத்தர் வந்துக்கிறாரு, அவர்கிட்ட போன்ல ஏதோ சொல்லிட்டாங்கன்னு நினைச்சீங்கனாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அப்படி சொன்னாலும் நான் பேச மாட்டேன். என்னமா பேசணும் இது வரைக்கும் கேட்டதும் கிடையாது. ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டது கிடையாது. அப்படி கேட்டுட்டாலும் இங்க வந்து பேச முடியாது. ஏன்னா கிங் ஆஃப் கிங், ராஜா, லார்ட் ஆஃப் லார்ட் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால அவர் என்ன சொல்றாரு, சாவி குத்தா அதை தான் நாங்க செஞ்சாகணும். எத்தனை பாவத்தை விட்டுட்டோம், எத்தனை பாவத்தை விட்டுட்டோம்னு அறிக்கை பண்ணி சொல்லிட்டோம். சொல்லுங்க. நான் புறம் பேசியிருந்தேன், இந்த ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்னாரு, நான் விட்டுட்டேன். ஆண்டவர் இந்த விஷயத்தை விட்டுட்டு ஊழியத்துக்கு வான்னு சொன்னாரு, நான் கீழ்ப்பணிஞ்சு வந்துட்டேன். என் கூட வா ஜெபத்துக்கு. நல்லா கவனிங்க. எத்தனையோ பேரை விட்டுட்டு உங்க கைய ஆண்டவர் ஊழியக்கார மூலமா பிடிக்கிறாருன்னா நீங்க அவரால் முன்குறிக்கப்பட்டவங்க. ஏன்னா சண்டே கிளாஸ்க்கு சாக்லேட் வாங்க போனவன் நான் யார் தெரியுமா? 3வது பாயிண்டே போக முடிய மாட்டேங்குது. நான் யார் தெரியுமா? ஒரு கத்தோலிக்க திருச்சபை, கத்தோலிக்க பின்னணியில வந்தவன். எங்க தாத்தா யார் தெரியுமா? 3 கல்லு வச்சு வணங்குறவர். 3 கல்லு வச்சு வணங்குறவர். எங்க அம்மா பேரு கௌரி, எங்க அப்பா பேர் ஜேக்கப். எங்கேயாவது சம்பந்தம் இருக்குதுங்களா? 2 கல்ல தான் வணங்க போகுது. அது ஒண்ணுதான் சம்பந்தம். அது அவங்களுக்கே தெரியாது. என்ன நீ 3 கல்லு வணங்குங்க, நான் ஒரு உருவத்தை வச்சு வணங்குறேன். இவ்வளவுதான் வித்தியாசம். என்னுடைய பிறப்பு எப்படி தெரியுங்களா? நான் குறை பிரசவத்துல பிறந்தனால ரொம்ப கவலைக்கிடமா இருப்பேன். டாக்டர் சொல்லிட்டாங்க, இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. அப்பெல்லாம் அந்த கண்ணாடி பெட்டிலாம் கிடையாது. இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க, எவ்வளவு நாள் வச்சு என்ன பண்ண முடியும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இறந்துட்டானா நீங்களே புதைச்சிருங்கன்னு சொல்லி என்னை வாழை இலையில தான் கழட்டி வச்சிருப்பாங்க. வாழை இலையில கழட்டி வச்சிருப்பாங்க. வாழ் வந்தவனுக்கு தான் வாழை இலையில கழட்டி வச்சிருப்பாங்க. என்னை வாழை இலையில தான் கழட்டி வச்சிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல எறும்பு பிடிச்சிரும். எப்படியோ கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சிருப்பாங்க. ரொம்ப வெறும் மூச்சு தான் இருக்கும், தாய்ப்பால் கூட கிடையாதுன்னு வாங்க. அப்புறம் எங்க ஆயா சொன்னாங்க, இவன் செத்துருவான் பொழுது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. இவன் செத்துருவான் பொழுது. ஆனா எங்க ஆயாவுக்கு பேரு துளசி. அவங்களுக்கு இந்த பைபிள்ன்ற வார்த்தையே தெரியாது, வாசகமே தெரியாது. ஆனா அவங்க வாயில டேனியல் அப்படின்னு பேர் வைக்க வச்சாருன்னா எவ்வளவு பெரிய அதிசயம் இல்ல? அவங்க இந்து தெய்வத்தை வழிபடுறவங்க. எங்க தாத்தா பேர் முருகேசன், எங்க ஆயா பேர் துளசி, எங்க அம்மா பேர் கவுனி. எங்க அம்மா சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே இந்து. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே கிறிஸ்டின். எங்க அப்பா சைட்ல பாத்தீங்கன்னா எல்லாம் அன்னை திரேசா சர்ச்சு, மவுண்ட் ரோட்ல இருக்கிற ஜெமினி ஆண்ட இருக்கிற திரேசா சர்ச்சில் இன்னைக்கும் நம்பர். எங்க தம்பி இன்னமும் சர்ச்சில் கீபோர்டு வாசிக்கிற எங்க அக்கா வீட்டுக்காரர் எல்லாருமே அங்கதான் சபையில, அங்க பெரிய கொயர்ல இருக்கிறாங்க. ஆனா ஆண்டருடைய குறிப்பு பாருங்க. சண்டே கிளாஸ் ஊழியத்துக்கு போவோம். பக்கத்துல எங்க தாத்தா
அதே பாருங்க, எங்க வீடு பக்கத்துல ஒட்டின ஒரே ஒரு சுவர் தான் சர்ச்சு. எங்க சபை பாஸ்டர் பேசாத வார்த்தை கிடையாது எங்க தாத்தா. ஏன்னா ஒரு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு டிரைவர் பஸ் டிரைவர் முடிச்சுட்டு வந்து படுத்திருப்பாரு. காலையில சத்தம் 8 மணிக்கு 7 மணிக்கு சர்வீஸ், பயங்கர சத்தம். அது அவருக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அவர் கல்லை தூக்கி அடிச்சிருக்கிறாரு, எல்லாம் என்னென்னோ பண்ணியிருக்கிறாரு. ஆனா அவர் செஞ்ச அவ்வளோ வேலைக்கு அவர் தலைமுறையே இன்னைக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம். செத்துருவேன்னு சொன்ன நான் இன்னைக்கு எங்க உயிரோடு நிற்கிறேன். கர்த்தர் சாட்சி. நான் பிரமிக்கத்தக்க விதமாய் உண்டாக்கப்பட்டவன். அதிசயமா ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வந்தாரு. நான் அந்த சண்டே கிளாஸுக்கு போயிட்டு சாக்லேட் வாங்குறதுக்காக போவேன். ஒரு நாள் அந்த பாஸ்டர் மேலே படுத்திருக்கிறாரு. அவரு திடீர்னு என்னவோ தெரியல கீழே இறங்கி வந்தாரு. வந்துட்டு எல்லா பிள்ளைங்களும் முடிச்சுட்டு எல்லாம் ஓடுறாங்க. எங்க அக்கா ஓடுது, எங்க தங்கச்சி ஓடுது, எங்க தம்பி ஓடுறான், எல்லாம் ஓடுறான். எல்லாரையும் விட்டுட்டு கரெக்டா வந்து என் கையை பிடிச்சாரு. பிடிச்சிட்டு மேலே வான்னு கூட்டின்னு போனாரு. என்ன அடிக்க கூட்டின்னு போறாரோ தெரியாது. இப்ப இருக்கிற பசங்கிட்ட கேளுங்க, மொபைல அப்படி இல்லம்மா காட்டுமா, நீ நீ சரியான மக்காக்குற, கூகுள் பிளேல எப்படி போய் என்ன சொல்லணும் காட்டு. ஒன்னு அந்த வயசு ஒன்றும் தெரியாது. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலா ஊட்டி தான் சாப்பாடு கொடுத்தாங்க. இன்னைக்கு போனை கொடுத்துட்டு சோற ஊட்டுறாங்க. எப்படிங்க பிள்ளைங்க வளரும்? யோசித்து பாருங்க. எப்படி நம்ம பிள்ளைங்க ஆரோக்கியமா வளரும் சொல்லுங்க பார்ப்போம். அன்னைக்கு கதை சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி பிள்ளைங்களுக்கு அந்த அன்பை காட்டினாங்க. அதனாலதான் இன்னைக்கும் அந்த அன்பை பத்தி ஏன் தலைமுறை தெரிஞ்சுக்கலேன்னு வருத்தப்படுறோம். நல்லா கவனிங்க. அந்த பாஸ்டர் என்ன கையை பிடிச்சி மேலே கூட்டின்னு போனாரு, கையை காலெல்லாம் அமுத்த சொன்னாரு. அப்பெல்லாம் 2 ரூபாய் பெரிய விஷயம். 2 ரூபாய் கொடுத்தாருன்னா பெரிய விஷயம். கையை காலெல்லாம் அமுத்திட்டு விட்டுட்டாரு, போயிட்டு வானாரு. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமா சர்ச்சில் என்னை உட்கார வச்சு பாய் போட சொல்லி எல்லாம் சொல்லி எல்லாமே பண்ணார். நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு ஊழிய அழைப்புங்கிறது எல்லாரையும் தாண்டி என் கையில வருதுன்னா, அதையும் நான் விட்டுட்டேன்னா என்னை பார்க்கலாம் இன்னொரு உத்தமன தேவன் தேடுவார். அதை நான் தான் இழந்துட்டேன். நான் வரணும்னு பின்னாடி ஆசைப்பட்டாலும் அதை ஆண்டவர் எனக்கு கொடுக்க மாட்டேன். உனக்கு சான்ஸ் முடிஞ்சு போச்சு. நிறைய நேரங்களில் சபையிலே நான் அதிகமாய் பணிவிடை செய்தவன். பொதுவா டிரைவர்னு சொன்னாலே ஒரு காருக்கோ ஒரு லாரிக்கோ எதுக்கோ டிரைவர் இருக்கிறாங்க. சைக்கிளுக்கு டிரைவர் பார்த்துக்கிறீங்களா? நான் தான் சைக்கிளுக்கு டிரைவர் எங்க பாஸ்டுக்கு. அவர் சைக்கிளில் பின்னாடி உட்காந்து வருவாரு. இங்க வந்து ரெடியூஸ் வரைக்கும் மெர்ச்சின்னு போனோம். உட்காந்து வருவார், ஹாயா வருவாரு. மெர்ச்சின்னு போறேன், எனக்கு தான் தெரியும் இந்த கால் வலி. இந்த சைக்கிளில் பின்னாடி உட்காந்துட்டு ரொம்ப நேரமா உட்காந்து வரும். அப்போ மெர்ச்சவன் கதி என்ன ஆகுது? உட்காந்து வர்றதுக்கு எப்பானும். அப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சு அடங்கி சபைக்குள்ளவே இருந்தனால்தான் இன்னைக்கு கர்த்தர் தரமான ஊழியத்தை உண்டாக்கி என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த புளியாந்தோப்புல ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கொடுத்து வச்சுக்கிறார். உண்மை உள்ளவன் என்று எண்ணி என்னையும் நம்பி ஒரு 60-70 பேரை கொடுத்து வச்சுக்கிறார். நீங்க யாராவது சொல்லி விடுங்க, நீங்க யாராவது சொல்லுங்க. நோ ரெக்கமெண்டேஷன். அழைப்பு இருக்கும்னா கர்த்தரே பிரிச்சு எடுத்து சரியா உருவாக்கிட்டு தான் பொருளை வெளியே அனுப்புவாரு. ஏதாவது ஒரு பொருளை சரியா அடிக்கடி ரிப்பேர் ஆகுனா அந்த கம்பெனி மேல நம்ம கேஸ் கூட போடலாம். தெரியுங்களா? சபை என்பது என்ன தெரியுமா? உருவாக்குற இடம். இந்த தொழுவம் என்பது என்ன தெரியுமா? நம்மை உருவாக்கி அவர் நினைக்கிற மாதிரி பயன்படுத்தணும்னு நினைக்கிற இடத்துக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறார். 3வது ஒரு காரியத்தை சொல்லி வேகமாய் முடிச்சிடும் பாருங்க. கதவை அடைத்த தொழுவம். அவங்க யாரு அப்படின்னா பின்பற்றாதவர்கள். வேகமாய் வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 6-7 வேகமா வாசிக்கலாமா? இருக்கையில் பெற்று இல்லாதிருந்தபடியால் ஆமா, சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லை, தொழுவத்திலே அவர்களுக்கு இடம் இல்லை. கதவை அடைச்சாச்சு. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள் ஆண்டவருக்கு கதவை சாத்திட்டோம். தினமும் ஆண்டவர் நம்முடைய வீட்டுல நம்ம காலையில இருந்து ஜெபிக்கிறது இல்லை சரியா. நிறைய நேரங்கள்ல குழால தண்ணி போறது கூட தெரியாத தூங்கி இருக்கணும். தல்காணிலாம் நஞ்சு காயில தான் பாக்குறோம். இல்ல எவ்வளோ டயர்டா இருந்திருப்போம் பாருங்க. ஜபம் கூட பண்ண முடியல பாஸ்டர். ஜபம் பண்ணீங்க. எதுக்கு நான் ஜபம் பண்ணோம் சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க, எதுக்கு நான் ஜபம் பண்ணோம்? ஜபம் கூட பண்ண முடியலையா? ஜபம் பண்ண கூட நேரம் இல்லையா? நான் ஜபம் பண்ண இப்ப ஆண்டவரே உங்களுக்கு நேரம் கொடு. நான் தான் 24 மணி நேரம் கொடுத்துக்கிறேனம்மா. 1 மணி நேரம் என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? இன்னைக்கு ஒரு காலத்துல எல்லாருமே 8-9 அப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுல 7 மணிக்கெல்லாம் எங்களுக்கு லைட்டா
சிம்பிளி விளக்கு தான் ஆஃப் பண்ணி படுக்க வச்சிருவாங்க. அன்னைக்கு அவ்வளவு கிடையாது. இன்னைக்கு ஆன்லைன் ஆண்டவரோடு இருக்கிறத விட இந்த ஆன்லைன்ல இருக்கிறதாம்மா அதிகமாகி போச்சு. 2 மணி என் ஸ்டேட்டஸ் ஒருத்தன் பார்த்துக்கிறான் அவன். ஆனா இப்ப 5 மணிக்கு சர்வீஸ் வச்சா கரெக்டா 1 மணி நேரம் பொறுத்து வராரு. 1 மணி நேரம் பொறுத்து. ஏன்னா அவர் எப்பவுமே 12ல இருந்து என் ஸ்டேட்டஸை தினமும் ரெகுலரா கவனிக்கிறது. இவரு என்ன சரி என்ன பார்த்துட்டு அதோட செல்ல வச்சிட்டியா, நாங்க என்ன பார்த்துட்டு வச்சிட்டியா, அதுக்கப்புறம் எவ்வளோ பார்த்துருப்பேன் நீ, இல்ல எனக்கு முன்னாடி எவ்வளவு பேரை பார்த்துட்டு கடைசியா வந்திருப்பேன். என்னன்னு கேட்டா தூக்கம் வரலையா, தூக்கம் வரலாம் ஜெபம் பண்ணு, நம்ம கிட்ட தான் கதை மயக்க மருந்து பைபிள் 2 அதிகாரம் ஆச்சு, தானா தூங்கிடுவோம் 3வது அதிகாரத்திலேயே. என்னங்க சிறப்பு இல்ல, சிறப்பு குடிச்சா முன்னெல்லாம் மயக்கமா இருக்கும் தூக்கம் வரும். நீ 2 அதிகாரம் படி 3வது அதிகாரம் தாண்ட மாட்ட பாரு. சிலருக்கெல்லாம் நம்மள கத்தி கத்தி மாங்குன்னு பிரசங்கம் பண்ணுவோம், அது அழகா பரலோகம் போயிட்டு இருக்கோம். எப்பவுமே எப்படி தூக்கம் வரும் தெரியுமா, நம்ம உயிர் போவ கத்த. இங்கதான் கொஞ்சம் அமைதியா பேசுறேன், எங்க சர்ச்சில் பாருங்க, தான் சொன்னேன், நீங்க லைவ்ல பாத்தீங்கன்னா சொன்னோம் எவ்வளவு கத்தி பேசுவேன். இந்த உத்து பாக்குற குரூப் எல்லாம் நான் நம்புறது இல்லை. ஏன் தெரியுமா, அது இங்கதான் இருக்கு. எப்ப பார்த்தா கிளாம்பாக்கம் கோயம்பேடுல பஸ் ஏறி இருக்கும். நம்ம ஆளுங்க பயங்கரமான ஆளுங்க. விசா இல்லாத பாஸ்போர்ட் இல்லாத ஏர்பிளைன்ல போறதுன்னா நம்மளாலதான் முடியும். இரு கம்முன்னு இரு, அமெரிக்கா போயின்னுக்கிறேன் இரு கம்முன்னு இரு. ஏன் சொல்ல, நம்ம அதிக நேரங்கள்ல நம்முடைய முழு மனநிலையும் தேவாலயத்துல அல்ல வெளியில இருக்குது. அதனாலதான் இருதயம் அடைக்கப்பட்டது. 2 வசனத்தை சொல்லி வேகமா முடிச்சிடறேன் பாருங்க. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம், உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரமா, கொஞ்சம் திருப்பிக்குவோம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கொஞ்சம் வேகமா வாசிங்க பார்ப்போம். நான் நித்திரை பண்ணினேன், கேட்டேன் என் சகோதரியே, கதவை திற, என் தலை பணியினாலும் நனைந்திருக்கிறது என்றால் அதுக்கு இந்த அம்மா சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன, என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், கழுவினேன், திரும்பவும் அழுக்காக்குவேன். நீ நிறைய சாக்கு போக்கு சொன்னாதான் ஆண்டவர் உள்ள வராம கதவை அடிச்சிட்டோம். ஏன் கதவை உள்ள மூடிட்டோம் தெரியுமா, ஏன் வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியல தெரியுமா, கதவை அடிச்சிட்டோம், சாக்கு போக்கு சொல்றோம். ஏமா ஜபத்துக்கு வரல, நம்ம ரெடியா ஒரு பொய்யை ரெடி பண்ணி வச்சிருப்போம். எல்லாத்துக்கும் ஒரு பொய் ரெடியா இருக்கும். இந்த பொய் சொல்லிட்டா பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, ஒன்ன மறைக்க இன்னொரு பொய் சொல்லி ஆகணும். அவங்க நம்புற வரைக்கும் ஒரு பொய் சொல்லினே இருக்கணும். அவங்க நம்புற வரைக்கும். ஏமா வரல சபைக்கு, வீடு விசிட்டிங் வந்து கேட்கறாங்கன்னு வச்சுங்க, யோசிக்கும் போதே தெரிஞ்சுக்கணும் பொய் ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். ரெக்கார்ட் ஆகுது. வசனம் சொல்லுது பொய்யர் அனைவரும் எங்கதான் போனோம். ஏமா நான் சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க. ஆமா, 2ஆம் மரணமாகிய அதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்க, சொல்லுங்க. ஆமா, சொல்லிட்டா நம்ம அங்க போயிடுவோமே. நம்ம பேசுற பொய்க்கு ஆண்டவர் அங்கதான் வைக்கணும் நம்மள. கொஞ்சமான பொய்யா, சம்பளம் வாங்கிட்டியான்னு தான் கேட்டேன். சம்பளமா உடுத்து பார்த்தா என்ன அர்த்தம், பொய் ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். நான் எங்கேயோ போனேன், நான் எங்க போனேன், இல்ல அந்த பங்கன்ல உன்னை பார்த்தேன், எங்கேயும் போலிய நானு, இல்லையா இந்த கலர் சாரியில நாங்க ஒன்னும் பார்த்தேனே, அதுவா, அப்ப இவ்வளவு நான் என்னதான் கேட்டிருந்தேன், நீ போனியா இல்லையா தானே கேட்டேன். அது நான் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போயிடுச்சு. உண்மை ஒண்ணுலயே முடிஞ்சிடங்க. பொய் நிறைய கொண்டு வரும். பொய் பேசுறவங்க யாருக்குரியவங்க தெரியுமா, யோவான் 8ஆம் அதிகாரம் 44 சொல்லுது, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கு. இப்ப பொய் பேசுறவங்க எல்லாருமே யாருக்கு தான் சொந்தம் சொல்லுமா, பொய் பேசுறவங்க எல்லாருமே யாருக்கு தான் சொல்லுவோம். ஒரு குடும்பத்தை காப்பாத்துக்கு பொய் சொல்லலாம், தப்பு இல்லை. ஒரு உயிரை காப்பாத்த பொய் பேசலாம், தப்பு இல்லை. ஒருத்தரை மாட்டி விடுறதுக்கா பொய் பேசணும். விரட்டி அடிச்சுட்டாங்க, வெளியே கதவை அடைச்சாச்சு. இவங்க யாரு அப்படின்னா பின்பற்றாதவர்கள். யோவான சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 60-66 இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்? நான் இப்போ சொல்லுவேன், சபையிலே திரள் கூட்டம் பரலோகம் போவதில்லை, சொற்ப கூட்டமே பரலோகம் போவோம். அந்த சொற்ப கூட்டம் யாருன்னு கேட்டா அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி பின்பற்றுகிற நடக்கிறவர்கள் தான்
அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியும். எல்லாரும் போயிட முடியாது. நான் சந்தா கட்டினாண்டு, சந்தா கல்ற வரைக்கும் தான். உங்க சந்தா, உங்க தசம் பாகம் எல்லாம் இங்கே செட்டில்மெண்ட் முடிஞ்சு போகுது. நீங்க ஆண்டவருக்காக இந்த வருஷத்துல ஒரு ஆத்மாதாயம் சொல்லுங்க பார்ப்போம். நான் பைபிளே முடிகிறேன். ஏன்னா திறந்துருந்தா தான் இன்னும் நிறைய பேசுவேன். ஒரு ஆத்மாவை ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்தணும்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்யலையா? இன்னைக்கு இந்த நாளை பார்ப்பது பெரிய தயவுங்க, பெரிய இரக்கம். ஒவ்வொரு நாளும் நமக்கு செதுக்கி கொடுத்தாருங்க ஆண்டவர். ஒவ்வொரு மணி நேரம் நமக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். நாம தான் அவர் கூட இல்ல, நாம தான் அவரோடு கூட இல்ல. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டுட்டு அவர் என்னன்னைக்கு விட்டுட்டாரா? அப்படி அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர். அதான் சொன்னேன், அவர் மாறாத்தன்மை உடையவர். நாம் உண்மை இல்லாதவளாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை மறுதளிக்க மாட்டார்னு தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். அவர் தம்மை மறுதளிக்க மாட்டார். அவர் நிமிஷத்துக்கு மாற மாட்டார். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஏன் கதவை அடைச்சிட்டோம்? நம்ம ஆண்டவர் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாம போயிட்டோம். சூழ்நிலையை பேச ஆரம்பிச்சிட்டோம். பாஸ்டர் இந்த பிரச்சனை, நல்லா கவனிங்க. ஜபத்துக்கெல்லாம் கரெக்டா வந்தோம், சபைக்கெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தோம். ஏதாவது பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருந்து தான் கொஞ்சம் திரும்பி பாருங்க. என்னைக்கு சபைக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி தவிர்க்க ஆரம்பிச்சோமோ, என்னைக்கு ஊழியன்னா நம்ம ஓடி 8000 தொடி தொலைவுல போய் நின்னமோ, அன்னைக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. இன்னமும் முடிவுக்கு வரல. நீங்க நினைக்கிறீங்க 2026ல எல்லாம் முடிஞ்சிடும், நான் முடிச்சிருவேன் நினைக்கிறேன். அவர் தயவு இல்லாம நம்மால ஒரு இன்ச்சு கூட ஒன்னும் நகர்த்த முடியாது. அதான் இயேசு சொன்னார், என்னால் என்று உங்களால ஒன்னும் செய்யவே முடியாது. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும். நீங்க சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? ஜான் ஏறினா முடம் சறுக்குது. நீங்க ஏறி ஏறி பாப்பீங்க. இப்போ சொல்ல, உன் சுய புத்தின் மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நான் அப்படி ஆயிடுவேன், நான் இப்படி ஆயிடுவேன். பகல் கனவுலாம் காணக்கூடாது. நான் இப்போ நீங்க ஆண்டவர் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தால், நான் இப்போ கண்மலையின் மேல் உங்க வீடு, உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம் கட்டப்படும். செதஞ்சி போகவே தேவன் விடவே மாட்டார். கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேல் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படணும். அவருடைய வார்த்தைக்குள்ள நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பங்கள் இருக்கும்னா, நீங்க நிறைய குடும்பங்கள்ல குடும்ப ஜபமே கிடையாது. அப்படி எதனா பிரசங்கம் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், குடும்ப ஜபத்தை பத்தி திடீர்னு நீங்க உங்களுக்கு ஆண்டவர் உணர்ச்சிட்டாரு, நீங்க கூப்பிடுறீங்க. உங்க வீட்டுல இருந்து என்ன பதில் வரும்னு நினைக்கிறீங்க? உங்க வீட்டுல இருந்து என்ன பதில் வரும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு இப்பதான் அறிவு வந்துக்குது. இவ்வளோ நாள் இருந்தது. அப்புறம் குடும்ப ஜபம் பண்ணணும்னு எத்தனையோ பாச சொல்லி போயிருப்பாங்க. இப்பதான் ஏமா நீ பண்ணிருமா, நான் பின்னாடி வரமான்னு அப்பதான் பெட்ஷீட்ல இழுத்து மூடிக்கும், தூங்கும். ஆனா நம்ம ஜபம் முடிச்சோன்னு பாருங்க, பெட்ஷீட்ல தூக்கம்லாம் கலைஞ்சிடும் பாருங்க. நீ குடும்ப ஜபங்கள் இல்லாதனால்தான் குடும்பத்துல சமாதானம் இல்லை. குடும்ப ஜபம் இல்லாதனால்தான் குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை. ஏன் பிரச்சனைன்னா, பிரச்சனையை எங்க வந்துருச்சுன்னு கேட்டா, நாம அவருக்கு நிறைய நேரங்களில் இருதயத்துல கதவை அடைச்சிட்டோம். வார்த்தையை கேட்கல, நடக்கல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை அனுதினமும் பின்பற்ற கடவன். வெறுத்தீங்களா? ஆடம்பரத்தை வெறுத்தீங்களா? சுயத்தை வெறுத்தீங்களா? நானு எனக்கு என் குடும்பம் நானு ஓடுனீங்களே, விட்டுட்டீங்களா? ஏசு அப்படி இருந்திருந்தார்னா வசனம் சொல்லுது, அவர் நமக்காக வரல, அவர் இஸ்ரவேல் வீட்டாருக்கு வந்தாரு. கானானிய ஸ்திரீ கேட்கிறா, ஆண்டவரே என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுறா, அவளுக்கு இறங்கும் ஆண்டவரே. அவளுக்கு மறு வார்த்தையை சொல்லல. சீசன் கேட்கிறாங்க, ஆண்டவரே இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாள், இவளை அனுப்பிட ஆண்டவர், நச்சரிக்கிற ஆண்டவரே. ஆண்டு சொன்னார், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி வேற எதுக்கும் வரலன்னாரு. இயேசு தம்முடைய ஊழியத்தின் நாட்களை கூட மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு போங்கள், புறஜாதி ஜனங்கிட்ட போவாதீங்கன்னாரு. அந்த சொந்தத்துல வந்தா அந்த சொந்த ஜனமே அவரை ஏத்துக்கல. அவங்க வேணான்னத ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னமும் அவர்கள் புலம்புகிறாங்க, இந்த ரட்சிப்பு அவங்களுக்கு இல்லை. என்னைக்கு அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்களோ நமக்கு ஸ்டாப் ஆயிடும் ரட்சிப்பு. இன்னமும் அவங்களை நம்பல. மேசியா வருவார், மேசியா மனுஷனாக இந்த பூமிக்கு வருவார்னு எத்தனையோ ஆயிரம் தீர்க்க தரிசனங்கள் முற்பிதாக்கள் எழுதி வைத்தார்களே. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த கன்னிகை யார்? அந்த இமானுவேல் யாருன்னு
தெரியாம போயிடுச்சு 613 சட்டதிட்டங்களை கை கொள்றவங்களுக்கு. இன்னைக்கு பாரம்பரியத்தினால நம்ம ஆண்டவருக்கு இடம் கொடுக்காம உட்கார்ந்துருக்கிறோம். பாரம்பரியம், வழக்கம், பழக்கம். முன்னெல்லாம் அன்பு இருந்ததுங்க. முன்னெல்லாம் அன்பு இருந்தது. எதுவுமே மனசுல வச்சுக்க மாட்டாங்க. அவங்க அப்படி இருக்கட்டும், நம்ம எப்படி இருக்க வேணாம். அதனால பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு கலகலா, ரோஸ் கொக்கி, முறுக்கு எல்லாம் சுட்டு உட்கார்ந்து எடுத்துன்னு போய் இன்னைக்கு சொந்த ஜனங்களை பார்க்கணும். இப்ப போறீங்களான்னு பாருங்க. நம்மளோட சாப்பிட்டு இப்ப 10-12 மணிக்கெல்லாம் கதவு சாத்திடுவோம். எங்க வந்துட்டோம் பாத்தீங்களா நம்ம? இல்ல மிஞ்சி போனா ரெடிமேட்ல வாங்கி கொடுத்துட்டு நமக்கு வேணுங்கிறவங்களுக்கு மட்டும்தான். எப்படி ஆயிட்டோம் பாத்தீங்களா? நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம், நம்ம இன்னைக்கு எப்படி ஆயிட்டோம் தெரியுங்களா? வசனம் சொல்றது, அக்கிரமத்தின் மிகுதினாலே அன்பு தணிந்து போகும். பாவம் உள்ள வந்துருச்சுனாலே உங்க மேல இருக்கிற நன்மதிப்பு தானாவே எனக்கு குறைய ஆரம்பிச்சிடும். உங்களை தவறா புரிஞ்சு கொள்ளும். உங்களை எது செஞ்சாலும் உங்க மேல தப்பான அபிப்பிராயத்தோட பார்க்க செய்யும். பாவம் உள்ள வந்துச்சுன்னா, பாவம் என்பது பிசாசனுடைய சுபாவம். அது வரைக்கும் சபையில இருந்தோம், நம்ம சபை, நம்ம ஜபம், நம்ம சபை அப்படின்னு நம்ம தாங்கின ஒரு நாள் இன்னைக்கு எங்க நிக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. கதவை அடைச்சிட்டு தூரம் நிக்கிறோம். கதவை மூடிட்டோம் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில. ஏன் இந்த இழப்புகள் இந்த வருஷத்துல, இந்த வருமான இழப்புகள் ஏன் இந்த வருஷத்துல இவ்வளவு நஷ்டங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்கணும்னு நினைச்சா கூட ஜெபிக்க முடியல. நான் தேவனை விட்டு தூரம் வந்திருக்கிறேன் என்பதை இன்னும் அறியாம இருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? இன்னைக்கு 3 விதமான காரியம். 3 விதமான காரியம். ஒன்னு, இடம் கொடாத தொழுவோம். 2வது, விரட்டி விட்ட தொழுவோம். 3வது, கதவை அடைத்த தொழுவோம். உண்மை அறியாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பின்பற்றாதவர்கள், இந்த கூட்டத்தின் வரிசையில நாம எங்கோ இருக்கிறோம். கிறிஸ்துவின் பிறப்பை இன்னைக்கு உலகம் ரொம்ப விமர்சையாய் கொண்டாடுது. ஆனா கிறிஸ்து இல்லாம கொண்டாடுதே, கிறிஸ்து இல்லாம கொண்டாடுகிறதே. ஆண்டவரே, இந்த காலை பொழுதுல என்னோடு பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னோடு பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே, என்னோடு பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் உமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த உயிருள்ள வார்த்தையை ஆண்டவரே இன்றைக்கு கொடுத்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.